மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பொதுக்காலத்தில் 19ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழையும் எமக்கு இயேசுவின் நிலைப்பாடு தரும் உணவிலே எம்மை உள்ளத்து தூய்மையோடும் உண்மை உணர்வோடும் பங்கேற்க இன்றைய நாள் அழைத்து நிற்கின்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் என்னும் திருப்பாடல் ஆசிரியரின் உள்ளத்து வரிகள் அனுபவ வரிகளாக, ஆழமான எண்ணங்களாக, தெளிவான வார்த்தைகளாக அனைத்து இறைவார்த்தை பகுதிகளையும் ஒன்றிணைந்து கொடுக்கப்படுகிறது. 2000 வருடங்களாகியும் இயேசுவை எம் இறைவனை திருத்துவத்தின் 2ஆம் ஆளாகிய அவரை நாம் உண்மை கடவுளாக கொண்டு வழிபடுகிறோம் என்றால் நாம் பெயர் பெற்றவர்களே. இயேசுவை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரே எம் வாழ்வு, அவரே நம் உயிர் என அனைத்தையும் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைய இறை வார்த்தைகள் எம்மை அழைக்கின்றன. நாம் வாழும் இவ்வழகிய வாழ்விலே மறைந்திருக்கும் அதிசயங்களில் ஒன்று இந்த இயேசுவை நாம் தொட்டு பார்க்கவும், சுவைத்து பார்க்கவும், கண்ணால் கண்டும், காதால் கேட்டும், நுகர்ந்து பார்க்கவும் முடியும் என்றால் நான் இயேசுவை அணிந்து கொள்ளும் அழகிய கருவியாக மாறுகிறேன். என்னை தொடர்ந்து குறிப்பித்துக் கொள்வோம். நற்கரையின் சாயலை என் வாழ்வு முழுவதும் விழுந்திட மன்றாடுவோம். இயேசு என்னை அன்பு செய்து மாத்திரமல்ல, நானும் அவரை உண்டு அவரை என்னை மாற்றிக்கொள்ளவும் மன்றாடுவோம். இவ்வழகிய சிந்தனைகளுடன் தொடரும் இவ்வழியில் முழுமையாக பங்கேற்று இறைவரம் வேண்டி கேட்போம். இன்றைய திருப்பலியானது ஆண்ட்ரோ ஃபெமினி 11ஆவது பிறந்த நாளில் இறைவனுக்கு நின்றார். ஆண்ட்ரோவையும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அறிவியல் ஞானத்திலும் ஆண்டவர் வளர்த்தெடுக்க நற்படிப்பிற்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் தேவ இறக்கம் புஸ்தராமை உடனதற்காகவும் பேத்திகள் பெரினா செலினா அவர்களுடைய நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் நேற்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடிய எளினா நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஞானத்தோடு இருக்கவும் இத்திருப்படியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நினைவாக நம்மீது திளைக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுமா. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வார். என்றென்று உள்ள எல்லாம் நல்ல இறைவா, வாழ்வில் மற்றும் தூய்மையை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைப்பாட்டின் படையை பெற வேண்டும் என்று திருவிழமாகும். இத்தண்ணீரை புனிதப்படுத்த இரண்டு உண்மை கேட்கிறோம். ஆண்டவரை, உமது நாளாகி என்று உமது அருளுக்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெடுக்கும் உமது அருளின் முற்றினை எம்மில் புதுப்பித்தர இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அறிந்து வர உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அந்த இறைவா, தண்ணீர் வளர்ப்பது அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாய்ப்பு எலிசாமணியாக உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவர்க்கப்பட்டு புனிதப்படுத்தி எழ உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்பட வேண்டும். தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உம் தூய ஆவியானவரிடமிருந்து எங்களை இடையாக காத்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீ வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து
எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என உறுதி, கண்ணுக்கு புலப்படாததை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஓர் நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுரை இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுக்கு அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளக்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வெளுப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள்
32 முதல் 48 முடிய. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் கீழரை நோக்கி கூறியது, சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் ஈடுகொள்ளுங்கள். அங்கே திருட நெருங்குவதில்லை, பூச்சியும் அடிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையே வலையில் கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாகிறது. தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் வேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு அவர்களை மத்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் வேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளர்கள் தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்டமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீ சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேலை படியடக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். அவரை தம் உடலைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் பார்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கப்படும் உண்டவும் குடிக்கவும் தொடங்கினார். எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கடுமையாக கண்டித்து நம்பிக்கை தோல்விகளுக்குரிய இடத்திற்கு தருவார். தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடைவிடுவார். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் மிகவும் அன்புடையவர்களே, இந்த பேரணம் இருப்பதை ஒரு பெரிய போராட்டமாக எப்படி வைக்கணும்னு நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு பெரிய கலையாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் பொது காலத்தினுடைய 19ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள், வழிபாடு இவை அனைத்துமே நமக்கு எது உண்மையான நம்பிக்கை, நம்பிக்கை என்றால் என்ன, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு முன்னிறுத்தக்கூடியதாக இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைய வாசகங்கள் ஒவ்வொன்றுமே அதற்குரிய ஒரு பின்னணியோடு, வரலாற்று பின்னணியோடு தான் இன்றைய வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தை பார்க்கிற போது கிமு 70ஆம் நூற்றாண்டிலே இந்த நூல் எழுதப்பட்டது. எதற்காக சாலமோன் ஞான நூலில் இன்றைய இந்த பகுதி நம்பிக்கையை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிற போது, கிமு 70ஆம் நூற்றாண்டிலே, கிமு 70ஆம் ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் யார் என்றால், கடவுளால் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு அவர்களுக்குரிய கானான் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், எல்லா அடிமைத்தனங்களும் மாறிய பின்னர் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஏறக்குறைய இயேசுவுக்கு ஒரு முந்தைய தலைமுறை, இயேசு கிபி முதல் ஆண்டு என்றால் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அவர்கள் நம்பிக்கை மிக மிக தளர்ச்சியுற்ற ஒரு நிலையை நோக்கி போய் கொண்டிருந்தனர். கடவுளால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரா, அந்த கடவுள் யார்? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்ற அந்த சூழலிலே இந்த நூலானது எழுதப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு உண்மையான நம்பிக்கை என்றால் என்ன என்பதை இந்த சாலமோனின் ஞான நூல் சுட்டிக்காட்டுகிறது. உங்களது மூதாதையர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அந்த நூல் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அப்படி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு கடவுள் வாக்குறுதியை கொடுத்தார். இதோ உங்களை பாலும் தேயிலும் பொழியக்கூடிய கானான் நாட்டிலே கொண்டு போய் உங்களை குடியமர்த்துகிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அடிமையாக இருந்தது எங்கே? எகிப்து நாடு. மோசே அழைக்க வைத்து இந்த வாக்குறுதியை கொடுத்தார். அங்கு எகிப்தியர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்களால் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்களால் அவர்களிடமிருந்து விடுதலை பெறவே முடியாது என்கிற ஒரு சூழல். அப்ப மோசே கடவுளை வாக்குறுதி அவர்களுக்கு சொல்லி கடவுள் உங்களை விடுதலை செய்ய இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கிற போது அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பயணித்தார்கள் என்றால், ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் அவர்களது நிலைமை இன்னும் மோசமாக மாறும். அடிமையா இருக்கிறவங்க விடுதலையாகி போகணும், இங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல திரும்ப பிடிபட்டிருக்காங்க. எப்படி அவர்கள் போகிற பொழுது பின்னாடி பார்வோனின் படைகள் துரத்தி கொண்டு வந்தது. அந்த படைகள் பிடித்திருந்தால் என்ன நடக்குமோ அதுதான் அவர்களுக்கு நடக்கும். இது எல்லாம் அந்த மக்களுக்கு தெரிந்திருந்தும் உங்கள் மூதாதைய இஸ்ராயல் மக்கள் கடவுளை நம்பினார், அவருடைய வாக்குறுதியை நம்பினார். அந்த வாக்குறுதியை நம்பி எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆக அவர்கள் சீனாய் மலையில் நடக்கிற போது அந்த நம்பிக்கை கலந்து கொண்டே இருக்கு. கடவுள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வலுப்படுத்துகிறார். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி அவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்களே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சாலமோனின் ஞான நூல் இஸ்ராயல் மக்களுக்கு அந்த அறிவுரையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 2ஆம் வாசகத்துக்கு வருகிற போது இந்த 2ஆம் வாசகம் எந்த நூலில் எடுக்கப்பட்டது? எபிரேயர் நூலில். நம்பிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்றால் அது எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த நூல் தான். இந்த நூல் எழுதப்பட்ட காலம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தது. இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் முதல் 3 நூற்றாண்டுகள் வேத கலாபனை நடந்த நேரம். வேத கலாபனை தெரியுங்களா? வேத கலாபனை தெரியுங்களா? தெரியுமா? நான் தெரியும், நாட்டுக்கு தெரியாது சொல்லுங்க. வேத கலாபனை தெரியாது. முதல் 3 நூற்றாண்டுகள் முழுமையான கிறிஸ்தவர்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கும் போனால் அதற்குரிய அந்த அடையாளங்கள் இன்னும் அங்கு எஞ்சி இருக்கிறது. ரோமையர்கள் அவர்களை அத்துணை சித்திரவதைப்படுத்தினார்கள். சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள், தலையை வெட்டி கொன்றார்கள், உயிரோடு எரித்து கொன்றார்கள். நீரோ மன்னன் அந்த நகரையே எரித்து அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் பிடியில் வாசித்துக் கொண்டிருந்தான். இப்படி கிறிஸ்தவர்கள் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்துணை பேரும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தம் சிந்தி உயிர் பிறந்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் வேத கலாபம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கிற போது அவர்களுக்கு இயேசு எங்களை காப்பாற்ற வர மாட்டார், இயேசு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இயேசுடைய 2ஆம் வருகை உடனே நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்போ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம். எங்களை காப்பாற்ற நாங்கள் நம்புகிற இயேசு வரவில்லை. அப்போ எங்கள் நம்பிக்கையெல்லாம் என்ன நம்பிக்கை? உண்மையிலேயே உண்மையான கடவுளை தான் நாங்கள் நம்புகிறோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிற சூழலில் தான் இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த திருமணம் எழுதப்படுகிறது. உண்மையிலேயே நம்பிக்கை என்றால் என்ன என்பதை இந்த நூல் சுட்டி காட்டுகிறது. யாரை வாசிங்க? இன்றைய 2ஆம் வாசகத்தினுடைய முதல் 2 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூல் 11ஆம் அதிகாரம் 1-2. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதது, எங்களுக்குனே தெரியாது, ஆனால் அதை நம்புவதுதான் நம்பிக்கை என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கையால் தான் நம்முடைய முன்னோர்கள் நற்சான்று பெற்றார்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது பட்டியலை கொடுக்கிறார். எங்கு நம்முடைய காயின் ஆபேல் ஆரம்பித்து கடைசி வரை மக்கபேயர் வரை எல்லாரையும் எடுத்து காட்டுகிறார். இன்றைக்கு ஒரே ஒருவரை மட்டும் இன்றைய வாசகத்தில் பார்க்கிறோம். யாருடைய நம்பிக்கையை பற்றி இந்த 2ஆம் வாசகம் பேசுகிறது? ஆபிரகாமுடைய நம்பிக்கை. தொடர்ந்து நீங்கள் இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் எப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நூல் சொல்லிக்கொண்டே வரும். ஆபேல் கடவுளுக்கு வந்த காணிக்கையை கொடுத்தார் என்றால் அது கடவுள் மீது வைத்த நம்பிக்கை. யாக்கோபுடைய வாழ்க்கையை பற்றி பேசு, வரிசையாக தாவீது அரசரை பற்றி
ஒவ்வொருவருமே இன்றைக்கு இத்தகைய ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் கடவுள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை அது மிகச்சிறப்பாக ஆபிரகாமுடைய நம்பிக்கை. அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் தந்தையாக, விசுவாசத்தின் தந்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்ணால் காணாத எல்லாமே நடக்கும் என்று நம்பினார். உயிரற்ற நிலையில் இருக்கிற அவர் மிகப்பெரிய சந்ததிக்கே ஒரு தந்தையாக மாறுகிறார் என்று கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர் நம்பினார். அதுதான் நம்பிக்கை. கடவுளை வாக்குறுதிக்கு கடைசி வரை நிலைத்திருக்கிறார். ஈசாக்கை பலியிட சொல்கிற போது கடவுள் கொடுத்த வாக்குறுதி அவர் கூட இருக்கு. அதனால தான் தூக்கிட்டு போறார் பிள்ளையே, இதெல்லாம் போயிருக்க மாட்டார். கடவுள் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? உன் மகன் ஈசாக்கின் வழியாகத்தான் நான் பலிக்கு பெருக செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்போ இந்த வாக்குறுதியை கொடுத்த கடவுள் எப்படி என் பிள்ளை எடுப்பார்? அந்த நம்பிக்கை அவருக்கு அவ்வளவு ஆழம். கடவுளே கேட்கிறார், உன் பிள்ளை வந்து பலி கொடுங்க. ஆனால் அதே கடவுள் தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உன் மகன் ஈசாக்கின் வழியாகத்தான் உன்னுடைய இந்த சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளை இறந்தால் கூட, நான் பலி கொடுத்தால் கூட அவனை மீண்டும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவருக்கு இருக்கிறது என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையில் தான் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு சென்றார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையினால் நடக்கிறது. நம்பிக்கைங்கிறது ஏதோ நாம் வேண்டது கிடைக்கிறது, அதுதான் நம்பிக்கை கிடையாது. அது குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கை. ஆழமான ஒரு முதிர்ச்சியான நம்பிக்கை என்பது என்ன? நான் கண்ணால் காணாதது, எனக்கு நான் விரும்பியது நடக்காவிட்டால் கூட கடவுள் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை. நம்முடைய பழைய பாட்டிலே நாம் பார்ப்போம், தானியேல் புத்தகத்தை பார்ப்போம். ஒரு 3 இளைஞர்கள் கடவுள் மீது அத்துணை நம்பிக்கையோடு இருப்பார். அரசரை வழிபட வேண்டும் என்று அரசர் கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உண்மை கடவுளை மட்டுமே வழிபடுவோம். அப்ப 3 பேரையுமே அவன் சொல்லுவான், உங்களை கட்டி இந்த எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பிலை நான் எரிய போகிறேன், நீங்கள் நம்புகிற கடவுள் உங்களை காப்பாற்றுகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 இளைஞர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் நம்புகிற கடவுள் எங்களை காப்பாற்றுவார், ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றாமல் போனால் கூட நாங்கள் அவரைத்தான் நம்புவோம். இதுதான் நம்பிக்கை. எங்களை காப்பாற்ற கடவுளுக்கு விருப்பமில்லை என்றால் கூட நாங்கள் அவரைத்தான் நம்புவோம். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். நான் நினைச்சது நடந்தால் கடவுளை நம்புறதுங்கிறது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அது ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது, சாதாரண நம்பிக்கை, எல்லாரும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் அதை கடந்து நான் விரும்பியது நடக்காவிட்டால் கூட ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த மனுஷன் பிறந்ததிலிருந்து முழுக்க கடவுளுக்காக அவர் பணி செய்கிறார். இஸ்ராயல் மக்களை மீட்டுக் கொண்டு 40 ஆண்டுகள் அவர்களை பாலைவனத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் கடவுள் அவருக்கு என்ன சொல்றார்? அந்த மலைகளை ஏறி இங்க பார், அதோ தெரியுது பார் அந்த கானான் தேசம், அங்கதான் இந்த மக்களை நான் கொண்டு போக போறேன். ஆனால் நீ அந்த நாட்டை காண மாட்டாய், நீ அந்த நாட்டில் என்னுடைய காலடியை வைக்க மாட்டாய் அப்படின்னு கடவுள் அவருக்கு சொல்லுவார். ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து அதே நம்பிக்கையை பயணிப்பார். தன்னுடைய கனவு ஆசை, என் மக்களை 40 ஆண்டுகளுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை, தலைவனாக என் மக்களை 40 ஆண்டுகள் வழிநடத்தி வந்திருக்கிறேன், என் மக்களை அந்த கனவு நாட்டுக்குள்ள நான் கொண்டு போய் விடணும். அந்த ஆசை கண்டிப்பாக மோசிக்கிறது. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ அங்கே போய் அவர்களை சேர்க்க மாட்டார், இங்கிறதே பார்த்து யாரா அந்த நாடு, உன்னால அந்த நாட்டுக்குள்ள போக முடியாது. ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஒவ்வொருவருமே கடவுள் விரும்பியது தாங்கள் விருப்பத்திற்கு மாறாக இருந்த போது அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்பிக்கை நிலைத்திருந்தார். அதனால் தான் இன்றைக்கும் அவர்கள் நம்மால் நினைவு கூறப்படுகிறார்கள், நம்பிக்கை அடையாளமாக தரப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம், நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அது நடக்காத போதும் இதுதான் கடவுளின் திட்டம், இதுதான் கடவுளின் திருக்குளம் என்றால் அது அப்படி இருக்கு. ஆனால் நான் ஆண்டவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன். இந்த நம்பிக்கை நமக்கு. ஏன்னா நிறைய பேரை வாழ்க்கையில் பார்க்கிறோம். நான் இருந்த பழைய பங்குகளில் ஒரு சில பங்குகளில் ஒரு சில பேர்லாம் அவ்வளவு பக்தியாக கோயில் நடக்கப்படுகிறது. ஒரு ஊரெல்லாம் ஒரு அம்மா கோயில் காரியத்தில் அவ்வளவு பக்தியாக இருக்கப்படுகிறது. அவங்க பையன் ஒரு விபத்தில் இறந்து போகிறான். ஆனால் அந்த பையனுடைய தவறு தான் விபத்து.
குடிச்சிட்டு ஓட்டினதுனால இரவு நேரத்தில் போய் பைக்கில் ஒரு பாலத்தில் மோதி இறங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த அம்மா நான் கோயிலுக்கே வர மாட்டேன், என் பிள்ளைய ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், நான் நம்பின கடவுள் என் பிள்ளை எடுத்துக்கிட்டார், இனிமே நான் அந்த ஆண்டவர் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கோயில் பக்கமே வர மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறப்ப நான் கோயிலுக்கு வருவேன், ஆண்டவர் வழிபடுவேன், எல்லா காரியங்களையும் செய்வேன், நான் நினைச்சதுக்கு எதிர்மாக நடக்கிறப்ப நான் ஆண்டவரை விட்டு போயிடுவேன், எனக்கு ஆண்டவர் இல்லை, உண்மையிலே கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் என்றால் அது நம்பிக்கையே கிடையாது. இது ஒரு பிரதிபலன், எனக்கு இது நடக்குது அதனால நான் ஆண்டவர்கிட்ட வரேன். அப்போ அதை தாண்டிய ஒரு நம்பிக்கை. நான் நினைக்கிறேன் நடந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஒருவேளை நான் நினைப்பது நடக்கவில்லை, அப்படி என்றால் கூட இயேசுவுக்கு போகிறேன். அவர் திட்டம், அவர் சித்தம் இதுதான். ஆண்டவர் விரும்பலன்னா அது நடக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துருவார். இந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தான் இன்றைய வாசகர்கள் பேசுகிறார். அந்த நம்பிக்கை இருக்கிற போது அந்த நம்பிக்கையை நாம் செயலில் எப்படி காட்ட வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகருக்கு இயேசு நமக்கு சொல்லுகிறார். விழிப்பாய், விழிப்பாய் இருப்பது என்ன? இந்த நேரத்தில் நான் விழிப்பாய் இருக்கிறேன், இந்த நாளில் நான் விழிப்பாய் இருக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் விழிப்பாய் இருக்க முடியும். நான் விழிப்பாய் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த நிமிஷத்துல நான் இங்கே வாழல அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். கடந்த காலத்தில் நடந்ததை குறித்து மனம் அடைந்து கொண்டிருப்பேன், அல்லது எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பேன். இந்த ரெண்டையும் செய்யறேன்னா நான் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். இப்போ நம்ம கோயில உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேர் விழிப்பாக இருக்கிறோம்? இது ஒரு பெரிய உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு, சிந்தனை மனசு எங்கேயோ இருக்கும். அப்படின்னா பழச நேற்று நடந்தது, கடந்த வாரம் நடந்தது, இல்லைன்னா நாளைக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன். கடவுளே இந்த பொழுதை நான் வாழ வேண்டும், அதுதான் நம்பிக்கை. அதைத்தான் இயேசு விழிப்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, இயேசு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய அந்த பணியாளனை கொடுத்து, கடவுளை எப்போதுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பணியாளர். என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் கடவுள் நம்மகிட்ட வரமாட்டார், நாம கடவுள்கிட்ட போக போகிறோம். இதில் தானே கடவுளுக்கு இறங்கி வர போகிறது. ஆனால் நான் எப்போ வேணாலும் கடவுள்கிட்ட போகிறோம். அப்போ தயாராக இருக்கிறேன். நான் எப்போ வேணாலும் கடவுள்கிட்ட நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் இந்த இரவு நான் படுக்கிறேன், காலையில் எண்ணிக்கிறேன், நான் மோட்சத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும். நம்ம நாம கேட்டு பார்க்கணும். ஒருவேளை நான் மோட்சத்துக்கு போகிற உறுதியாக இருக்கிறேன்னா நான் ஆண்டவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ எப்போ வேணாலும் என் தலைவரை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி என்றால் நான் அந்த ஒரு நம்பிக்கையை செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறேன். எனவே அத்தகைய ஒரு நம்பிக்கையை நாம் ஆண்டவர்கள் கேட்போம். எந்த சூழலும் ஆண்டவரை விட்டு விடாமல், எந்த சூழலும் ஆண்டவரை விட்டு விலகி போகலாம். நான் நினைப்பது நடக்காவிட்டாலும் சரி, நான் எதிர்பார்ப்பது நடக்காவிட்டாலும் சரி, கடவுள் எனக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் எப்போதும் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். சேசுக்குன்னு ஒரு திட்டம் ஆண்டவர் முன்னாடி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நான் நினைத்தால் மாற்ற முடியும். அப்போ எனக்குன்னு ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என்றால் அது நல்ல திட்டமாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்த அந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்முடைய வாழ்வை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். எனவே அந்த ஒரு ஆற்றலை, அந்த ஒரு மனதை ஆண்டவர்கள் கேட்கும். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மட்டுமே நம்புகிற ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில் எது நடந்தாலும் உண்மை விட்டு விலகாத ஒரு நம்பிக்கை எனக்கு தான். அந்த நம்பிக்கையில் அங்கே தொடர்ந்து நடைபெற ஆபிரகாமை போல, மோசேயை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, விவிலியத்தில் வருகின்ற பல்வேறு இறை மனிதர்களைப் போல நாங்களும் வாழ்வதற்குரிய ஆற்றலை தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு எழுதிருந்து நம்முடைய நம்பிக்கையை ஏறுவோம். Yeah.
பலியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிமள வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் நோய்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இது நம்ம நம்பிக்கையாக கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய மற்ற ஆண்டுகளை ஆண்டவர் தன்னுடைய திருவுளப்படி நமக்கு தருவார் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் எடுத்துரைப்போம். சிறு மக்களாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கிற நற்செய்தி வரிகளால் இடம்பெற்று தாயார் திரு அவைக்காக கொண்டாடுகிறோம். எமது திருத்தந்தையோ ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரோடு இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் தந்தையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவே வாழுகிற வரம் வேண்டி இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். தமக்கு அருள் நடப்போரையும் தம் பேருங்களுக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் என்கிற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்முடைய கடைக்கண் பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த பேறு பெற்ற மக்களாக அருள் வரங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் நாங்கள் அந்நியர் என்பதையும் தற்கால குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த முதுபெரும் தந்தையிடமிருந்து பாடம் அடைந்தவர்களாய் உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டை ஆளுவோரும் தற்காலிக லாபங்களுக்காக நிலையான அமைதியையும் அனைவருக்குமான நல்வாழ்வையும் அடகு வைக்காமல் நீதியின் பாதையை எம்மை ஆளவும் குடிமக்கள் அனைவரும் தம் கடமை உணர்ந்து செயலாற்றவும் வரமறிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் அசையாத அடித்தளம் உள்ள சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டை நாடுகிற எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விளங்கும் அதற்குரிய விழுமியங்களோடு வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நினையாத நேரத்தில் மாநில மகன் வருவார் என்கிற உண்மையை உணர்ந்தும் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் என்கிற அளவுகோலை அறிந்தும் எம் கிறிஸ்துவ அழைப்புக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொண்டு விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தலைமுறைகளுக்காக சற்று மூடி கரங்களை குறித்து நம்பிக்கிறோம். நாம் வேண்டுகின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் ஆண்டவரை உமக்கு திருவிழமானால் இது நடக்கட்டும் என்று அந்த ஒரு மனநிலையோடு நாம் வேண்டுகின்ற அந்த ஒரு மனநிலையை ஆண்டவரை எங்களுக்கு தாங்க கொஞ்சம் கேட்போம். நம்பிக்கையோடு கேட்கிறோம். உமக்கு திருவிழமானால் இது நடக்கட்டும் ஆண்டவரை என்று நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
செலுத்துகிறேன். நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு என்பதாக அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திறமையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மனைகள் வாங்கமாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடுகளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பரிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உடைய தூய ஆமையை ஒழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உரைக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறட்டமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடருக்கு அடித்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுக்கு இரவு இறங்கி கிண்ணத்தை விடுத்து மீண்டும் ஒன்றாக செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தை பின்னம். இது பாவ மன்னிப்பு கற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மொத்தத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியப்புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு ஆவியை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆகிய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஆண்ட்ரோ கவியோன் என்னும் குழந்தையையும் நேற்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடிய கிளினா என்னும் பிள்ளையையும் நிறைவாக ஆசிரியையும் தேவையிறக்க புஷ்பராணிக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து பட்டிருக்கிறது. எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழுந்து நோன்படத்தில் மேற்கொள்ள சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் ஏறட்ட எங்கள் அன்பிற்குரியவர்களை யாருடைய ஆமாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக மொழிகளை சொல்லணும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கல்வித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான ஒரு நன்மை எங்கள் அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தைப்படலாம். புனித திருத்துதர்கள் இவ்வுலகம் புகழவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபருட உம்மை மன்றாடுகிறோம். இவர்களாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு கொடுத்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநாமை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை கொண்டிருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சக்தி உலகின் பாவங்களை போக்குகிறார். நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறார். லட்சமனை விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இரவின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்தியசுவில் அன்பர்களே, இன்று பொதுக்கால பண்ணலாம் 19ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே வழிபாட்டை சிறப்பிப்பதாக பொதுவாக சிறப்பு செய்யும். அதற்கு நம்ம வருகிற காலங்களில் கொஞ்சம் கொண்டு போகலாம் சொல்கிறேன். 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய பங்கிலே பங்கு பேரவைக்கான தொடக்க நிகழ்வு இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்திலே அன்பிய கூட்டங்கள் நடத்தி இன்று மறை மாவட்டத்தினுடைய பங்கு பேரவைக்கான இயக்குனர், பொதுநிலைகள் படிப்படி இயக்குனர் வந்து எப்படி இந்த பங்கு பேரவை தேர்வு நடத்தப்படும், அன்பிய கூட்டங்கள் எப்படி நடத்தும் எல்லாமே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. வருகிற காலத்தில் இன்னும் 1 மாதத்தில் அதற்கான தயாரிப்புகள் தொடர்ந்து நடக்கும். நம்முடைய ஊரிலும் அன்பியங்கள் ஏற்படுத்துவது சற்று கடினமான காரியம். ஏன்னா மிக குறைவான குடும்பங்கள். ஆனால் இதற்கு மாற்றாக திரு அவை பரிந்துரைக்கிற இன்னொன்று சிறு மந்தைகள். அன்பியங்கள்னா குறைந்தது ஒரு 15லிருந்து 20 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு அன்பியமாக இருக்கும். சிறு மந்தைகள் என்பது 3, 4, 5 குடும்பங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்ற அந்த குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சிறு மந்தையை ஒரு குட்டி அன்பியம். இதே போல உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு அன்பிய கூட்டங்கள், வழிபாடுகள் சிறப்பிப்பது, இப்படி அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவார்கள். மாதம் ஒரு முறை அவர்களுக்கான அன்பிய கூட்டங்கள் இது எல்லாமே நடத்தப்படும். அந்த வகையில் நம்முடைய ஊரிலே இந்த சிறு மந்தைகள், ஒரு குட்டி அன்பியங்கள், இதனை நாம் உருவாக்கலாம் என்ற ஒரு திட்டம் தொடக்கத்திலிருந்து எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு தொடக்கத்தை நாம் வருகின்ற வாரங்களிலே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறவங்களை வச்சு நான் போய் பார்க்குறேன் எந்தெந்த இடங்களை இணைத்து உருவாக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஜனிதாக்கா அந்த வீட்டை பக்கம் இருக்கிற குடும்பங்கள் அது ஒரு என்ன சொல்கிறது சிறுமந்தை. இங்கே முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா நம்ம தலைவர், அந்த வீடுகள் இதெல்லாம் ஒரு சேர்ந்து எனக்கு நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பொறுப்பாளராக தருகிறேன். அவங்க எத்தனை குடும்பங்கள் அங்கே உங்கள் பகுதியில் இருக்கிறது அதை வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதிக்கு ஜெசிதாக்கா, நீங்கள் ஜனிதாக்கா, உங்கள் வீடு ரோடு வரைக்கும் அதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமந்தை. அடுத்து இந்த பகுதியில் ஒன்று, 3வது பன்னீரன் அந்த வீடுகள் அந்த பகுதியில் இருக்கு இல்லையா அதையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக கொண்டு வரலாம். இன்னொன்று நம்ம செலினா லெலினா அந்த தெரு இருக்கு இல்லையா அதையெல்லாம் சேர்ந்து ஒரு சிறுமந்தையாக கொண்டு வரலாம். அடுத்து அங்கிட்டு போகும்போது ஸ்வீட்லி பிரேமா அந்த வீடுகள் இருக்கு இல்லையா அந்த பகுதி, அதில் உள்ள போகிற பகுதி, இது எல்லாம் சேர்த்து ஒரு சிறுமந்தையாக கொண்டு வரலாம். எனக்கு வேலைக்கு விடுபட்டிருக்கா தூரமாக தனியாக இருக்கிற மாதிரி, வேற தனியாக ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குதா? எங்க இந்த பக்கமா? ரோட்டுக்கு இந்த பக்கமா? 2 வீடு தான் இருக்குதோ? அப்போ அதில் ஒரு சிறுமந்தை. ஸோ இப்படி நம்ம உருவாக்கிட்டு மாதம்
ஒரு கூட்டம் கண்டிப்பாக நான் வருவேன். ஒரு நாள் மாலையிலே வாரத்தில் மாதம் ஒரு கூட்டம் எல்லா சிறுமந்தைகளுக்கும் மாலை 7 மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டிலே நாம் கொஞ்சம் கொடுப்போம். வீட்டில் வைத்து தான் நடக்கும் இந்த கூட்டங்கள். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் வச்சு அந்த 4 வீடுகள் சேர்ந்து ஒரு அன்பிய கூட்டம் நாம் நடத்துவோம். எனவே அந்தந்த பகுதியிலிருந்து யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து உங்கள் பகுதியில் இருக்கிற வீடு யார் யார் வீடுகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை நீங்கள் தந்தால் அது சிறப்பாக எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கிடைக்கும். நீங்களே யாராவது பொறுப்பெடுத்துக்கிட்டா யாராவது ஒருவர் ஒவ்வொரு பகுதிக்கு பொறுத்த பொறுப்பெடுத்து நான் வரும்போது இந்த ஒரு வீட்டு பாடத்தை செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு எனக்கு பொறுப்பெடுக்கணும். நீங்கள் பொறுப்பெடுக்கலாம், நானே சொல்லிடுவோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். சொல்லுங்க. இல்லை, நீங்கள் முதல்ல வந்து ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர் பேரை மட்டும் நீக்கலாம். உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு 6 வீடு இருக்குன்னா 6 வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர் பேரை மட்டும் வரிசையாக எழுதி இது எங்கள் பகுதியில் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே கூட்டங்கள் போடும்போது நான் மற்ற காரியங்களை நான் பார்க்குறேன். யார் செய்கிறாங்க? ஆமாம், அந்தந்த பகுதிக்கு ஒருத்தர் பொறுப்படுது. இப்போ உங்கள் பகுதிக்கு தெரிந்தாக்க அந்த பொறுப்படுத்திட்டீங்கன்னா அதே போல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருத்தங்க பொறுப்படுது. நீங்கள் ஒரு பகுதிக்கு வேற சீக்கிரம் ஓகே. அங்கே பெருசிய கத்தில் யார் இருக்கிறாங்க? பெருசிக்காரு உங்கள் தெரியும் யார்? 2 பேர் யாராவது கொஞ்சம் மாறி மாற்றி கேட்குறீங்க. சரி, 2 பேர் சேர்ந்து கேட்க திரும்ப இங்கே ரோட்டுக்கு பின்பக்கம் யார் இருக்கிறாங்க? யாரும் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க? யார் தெரியல. நீங்களா? சரி. திரும்ப அந்த கடைசி தெருவு இருக்கு இல்லையா, நம்ம உங்கள் வீட்டுக்கு அதிகமாக தனியாக தானே வரும். எத்தனை வீடுகள் இருக்குது? அது எப்படியும் தனியாக வைக்க வேண்டியது இல்லையா? ஒரு 5-6 வீடுகள் தான் இருக்கு இல்லையா? நீங்கள் பொறுப்படுத்துங்க சரியா? உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த வீடு அதெல்லாம் சேர்த்து எதுவும் விடுபட்டுக்கூடாது. எந்த வீடுகளும் விடுபடாதவாறு கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் வாசிப்பேன். அப்போது யாராவது விடுபட்டுருச்சுன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அதற்கேற்ப நாம் உருவாக்கி மாதம் ஒரு முறை நாம் அன்பிய கூட்டத்தை எல்லா இடங்களிலுமே நாம் நடத்துவதற்கு முயற்சி எடுப்போம். அது நம்முடைய என்ன சொல்கிறது, இறை நம்பிக்கையையும் கடவுள் பக்தியையும் இன்னும் ஆழமாக ஒரு உறவையும் வளர்ப்பதற்கு இது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும். எனவே அதற்கு வந்து வருகின்ற வாரத்தில் இதை ஒரு வீட்டு பாடமாக செய்து கொண்டு வர உங்களை அனுப்பி கேட்டுக்கொள்கிறேன். 2வது காரியம், நம்ம திருப்பணி நேரத்தை மாற்றியிருக்கிறோம். எனக்கு காலையில் வைக்கிறதை போகிறதா பெரிய பழுவாக மாறி போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா மாலை நேரத்தில் நிறைய பல இடங்களில் திருப்பலி அருளுரை அப்படின்னு வந்துகிட்டே இருக்கிறது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சூழல். ஒருவேளை நீங்கள் 2 நேரம், அதாவது மாலை நேரத்தில் ஒருவேளை மாலை முடியாத நேரத்தில் வழக்கம் போல காலையில் 9 மணிக்கு மாற்றி அதை டெய்லி ரெகுலராக இருக்கும். எப்போவாவது மாலை வைக்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது காலை 9 மணிக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பே சொன்னால் மாற்றிக்கொள்ளலாமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த 2 நேரத்தில் எந்த நேரம் வாய்ப்பு இருக்கிறதோ முன்னாடியே நான் சொல்லி அதற்கேற்ப, எனக்கு கடந்த வாரம் தான் முடியாத ஒரு சூழல். ஆனால் அந்த வழி இல்லாமல் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிறைய வந்து சிந்தனை வரும். அப்புறம் அதற்கேற்ப முடியும் என்றால் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். காலை அல்லது மாலை மாதிரி அதற்கேற்ப மாறி மாறி நம்ம வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுவோம். என்ன சொல்லுங்கள் சார்? 2 காரியங்கள் தான் நல்லது. வருகின்ற வாரம் மறைக்கல்வி மற்றும் வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நாம் ஒவ்வொரு சிறுமந்தையாக இந்த வழிபாடுகளை சிறப்பிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நன்றி மன்னாடி எழுந்திருப்போம். அன்புரியவர்களை மன்னிக்குமான மனது
நம்முடைய பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். மறைக்கீழ் பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடுகிற போது அவர்களுக்கு நாம் அடுத்து பாடி அவர்களை பாராட்டுகிறோம். வாங்க ஆன்சோ லியோன் நேற்று ஹெலினா 2 பேரும் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பாடகர்களோ முன்னாடி வாங்க. வாங்க காலம் நீடு வாழ வேண்டும், வானம் மீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் மீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு பேருக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தானே எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தானே எழுத வேண்டும். சர்க்கரை தமிழி தாயாட்டை நான் சொல்லி வாழ்த்துகிறோ. பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். ஆண்டவரே, எல்லா இனிமையையும் பரிசுமையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அழைத்தீர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்ட இருக்கிற உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு